الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله. صدق الله المولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பெயர் கூறியும், அகிலத்தின் அருட்கொடை நம் உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உன்னத ஸலவாத்து கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கிருபையால் கருணையால் வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்கள் குறைகளை அல்லாஹு தஆலா மறைத்து மன்னித்து ஆயுள் உள்ள காலம் வரை அவனுக்கு பொருத்தமான முறையிலே வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பு மன அமைதி தரும் நீதி. வரக்கூடிய 17ஆம் தேதி சர்வதேச நீதி தினமாக உலகமெங்கிலும் கொண்டாடப்பட இருப்பதனால நீதி சம்பந்தமாக, நேர்மை சம்பந்தமான ஒரு சில செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய உரையை நாம் நிறைவு செய்யலாம். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் நடைமுறையாலும் நீதத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை உலகளாவிய நீதம் செத்து போன காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்துல சில நாட்களுக்கு முன்னால ஈரானுடைய அணுகுண்டுகள் இஸ்ரேல்ல போடப்பட்டு சிலர் இறந்து போனாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய பல பகுதிகள்ல எதிர்ப்பு கிளம்புச்சு. இவ்வளவு பெரிய அநியாயம் பண்றீங்களே, அக்கிரமம் பண்றீங்களே, ஆனா எத்தனை பிள்ளைங்க இறந்து போயிருப்பாங்க, எத்தனை முதியோர்கள் இறந்து போயிருப்பாங்க என்றெல்லாம் மக்கள் நீதம் பேச ஆரம்பித்தவர்கள் நீண்ட நெடிய காலமாக பலஸ்தீன் என்ற நாட்டில குண்டுமலையை இஸ்ரேல் போட்டுக்கிட்டு இருக்குது. பச்சிளம் குழந்தைகளை தன் வயிற்றுல சுமந்திருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களை குண்டு போட்டு கொலை செஞ்சாங்க. பச்சை பச்சை குழந்தைகள், மதரசாவில் ஓதக்கூடிய மாணவ மாணவிகள், ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டாங்க. அப்ப எல்லாம் எங்க போச்சு உங்களுடைய நீதம்? வயதான முதியவர்கள் பள்ளிவாசல்ல தொழுகும் பொழுது, மருத்துவமனையில அனுமதித்து நோயாளிகளாக இருக்கும் பொழுது கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டாங்களே, எங்க போச்சு இவர்களுடைய நீதம்? இன்னும் ஒருபடி மேலே சொன்ன போனா, சாப்பிடுவதற்காக அகதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தார்களே, அந்த நேரத்துல உணவை கூட விட்டு வைக்காமல் குண்டுமலை பொழிய வைத்து உணவையும் தடுத்து நிறுத்தி பட்டினி சாவுக்கு உள்ளாக்கினார்களே, எங்க யாரு கேட்டா? இஸ்லாமிய நாடுகள் முதற்கொண்டு யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்க தயாரா இல்லையே. இது உலகளாவிய அநீதம். அடுத்த ஒரு கட்டத்துல நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில எந்த அளவுக்கு நீதித்துறை இருக்குது? சில வருடங்களுக்கு முன்னால இஸ்லாமியர்கள் இபாதத்து செய்து கொண்டிருந்த பாபரி மசூதி இடிக்கப்பட்டு உலக மக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்துச்சு.
இதுல கொடுமை என்னன்னா, இந்த தீர்ப்பு தான் கொஞ்சம் வினோதமா இருக்கும். என்ன தீர்ப்பு தெரியுமா? பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் பிறந்ததற்குண்டான தடயம் இல்லை, அங்க ஏற்கனவே கோயில் இருந்ததற்குண்டான தடயமும் இல்லை, பள்ளிவாசல் இருந்ததற்குண்டான தடயங்கள் இருக்குது, எல்லாம் கண்டுபிடிச்ச ஆவணங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில மக்கள் தன்னுடைய மனசுல இப்படி எல்லாம் நம்ம கடவுள் இங்க இருக்குங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நாங்க தீர்ப்பு வழங்கிட்டோம். எவ்வளவு ஒரு கேவலமான, உலக மக்கள் எல்லாம் பார்த்து காரி துப்பக்கூடிய ஒரு கேவலமான தீர்ப்பு இது. இப்படி இருக்கட்டும். இன்னொரு பக்கம் குஜராத்ல ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்துல எத்தனையோ மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு பெண்ணு, கர்ப்பிணி பெண்ணு வயிற்றை கிழித்து எடுத்து உள்ள இருந்த குழந்தைய கூட உயிரோடு விட்டு வைக்காம கொலை செஞ்சாங்க. அந்த நேரத்துல ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தார்கள். பல்கிஸ் பானுங்கிற பெண்ண 11 பேர் குற்றவாளி என்பதாக அடையாளம் காணப்பட்டு அவர்களை சிறைக்கு அனுப்பினாங்க. அவர்கள் சம்பந்தமான என்ன தீர்ப்பு வந்துச்சு தெரியுமா? ஒரு வினோதமான தீர்ப்பு. இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, உயர்ந்த ஜாதியில உள்ளவங்க, அவங்க எல்லாம் தப்பு செய்ய மாட்டாங்க, அதனால அவங்க நாங்க விடுதலை செய்யறோம். விடுதலை செஞ்சுட்டாங்க. தப்பு செய்தவர்கள், துடிக்க துடிக்க கொலை செய்தவர்கள், பச்சிளம் குழந்தைகளை நெருப்புக்கு இரையாக ஆக்கியவர்கள் இன்று சுதந்திரத்தோடு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதுதான் நம்ம நாட்டினுடைய தீர்ப்பு. அதை விடுங்க. சமீபத்துல ஜுனைதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவன் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கிறான். அவரிடத்துல பேச்சுவார்த்தை கொடுத்து, நீதான் மாட்டுக்கிற திண்டியா, தின்றிருப்படான்னு சொல்லி அவன் கரியும் இல்ல ஒண்ணும் இல்ல, பெண்ணால் கொண்டாடுவதற்காக தன் தாயை பார்த்து தாயிடத்துல காசு வாங்கிட்டு நல்ல டிரெஸ் எடுக்க போன பிள்ளைய அடிச்சு கொலை செய்தார்கள். ஒரு கட்டத்துல அந்த பெட்டியில இருந்த அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்தார்கள், மௌனம் சாதித்தார்கள். ஒரு ஆள் கூட ஏமே இப்படி பண்றீங்க ஒரு சின்ன பையனை அப்படின்னு கேட்குவதற்கு கூட முன்வராத ஒரு மிருகத்தனமான செயல் உலகத்துல எங்கேயுமே இல்ல, நம்ம நாட்டை தவிர. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது போன்று நீதம் செத்துக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலத்துல நீதம் என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன என்பதை உலகுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு இஸ்லாமியர்களுக்கு இருக்குது. இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் நீளமான முறையில் நடக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ், அல்லாஹ்விற்காக நீங்கள் நீதத்தை கடைபிடியுங்கள். அல்லாஹ் பகவதையா சொல்றான். எப்படி நீதத்தை கடைபிடிக்கிறது? வலவ் அலா அன்ஃபுசிக்கும், உங்க சொந்த விஷயமா இருந்தாலும் நீதமா நடந்துக்கணும். அதில் வாலிதைனி, உங்களுடைய தாய் தந்தையுடைய விஷயத்திலேயோ நீங்க நீதமா நடந்துக்கணும். வல் அக்ரபீன, அல்லது உறவுகளாக இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்திலேயோ நீதமாக நடந்து கொள்ளணும். அதை சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன அப்படின்னா, கனியன் ஒருவர் ஏழை என்பதற்காக தீர்ப்புல தடுமாற்றம் வரக்கூடாது. ஒருவர் பணக்காரர் என்பதற்காக தீர்ப்புல தடுமாற்றம் வரக்கூடாது. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, உங்க தீர்ப்புடைய விஷயத்துல நீங்கள் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். அது அல்லாஹ் எப்படி உணர்த்துறான்னா, ஏழையையும் விட பணக்காரனையும் விட அல்லாஹ் மிகச் சிறந்தவன். அவன் நம்முடைய சொல்லுல, செயல்ல, நடைமுறையில நீதம் இருந்தால் மட்டும்தான் உலகத்துல அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்ற அற்புத செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகி தாவத்தல் மல்லூமி, அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பத்துவாவை விட்டும் சாபத்தை விட்டும் உன்னை நீ தற்காத்துக் கொள். ஏன் அப்படின்னா,
அந்த பத்துவாவிற்கும் அல்லாவிற்கும் மத்தியில எந்த திரையும் இல்ல, அல்லாஹ் உடனே ஏத்துக்குவான்னு சொல்றான். அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்காக இருந்தாலும் சரி, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காக இருந்தாலும் சரி, இல்ல உறவுகளுக்காக இருந்தாலும் சரி, நீதத்தோடு நடக்கணும். நீதத்தோடு நடந்தால் அல்லாஹ் தஆலா இம்மையை சிறப்பாக்குவா, மறுமையில வெற்றியை கொடுப்பா. நீதத்துல தடுமாற்றம் ஏற்பட்டது, நம்முடைய செயல்பாடுகள்ல நீதம் இல்ல, அநியாயம் செய்யறோம் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இம்மையிலேயும் நாம் நிம்மதியை இழப்போம், மறுமையில நாம் சுவனத்தை இழப்போம். அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நீதமானவங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இம்ரான் இப்னு ஹுசைன் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அந்த சஹாபி மகனார் பேரு இம்ரான், தகப்பனார் பெயர் ஹுசைன். இந்த இம்ரான் என்று சொல்லக்கூடிய சஹாபிக்கு அவருடைய தகப்பனார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான குதிரை குட்டியை வாங்கி கொடுத்தார் விளையாடுறதுக்காக வேண்டி. அத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என் பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு ஒரு குதிரை குட்டியை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அது உங்க கையால கொடுத்து, நமக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல, ஒரு நல்ல பொருள் வாங்கிட்டு வந்தா நம்மளோட வயசுல மூத்தவங்க இல்ல நம்மளை விட இபாதத்துல மூத்தவங்க, நீங்க கொடுங்க ஒரு பரக்கத்தா பிஸ்மில்லாஹ்னு கொடுக்குறோம்ல. அது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, என் பிள்ளைக்கு ஒரு அழகான குதிரை குட்டியை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், என் புள்ள விளையாடணும், அதனால என் பிள்ளைக்கு உங்க கையால கொடுங்கன்னு கொடுத்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குதிரை குட்டியினுடைய கையில பிடிச்சுக்கிட்டாங்க. இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஹுசைனே, உனக்கு மத்த பிள்ளைகளும் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். அந்த பிள்ளைகளுக்கும் ஏதாவது இது மாதிரி அன்பளிப்பு வாங்கி வச்சிருக்கிறியா? யா ரசூலல்லாஹ், இது கொஞ்சம் செல்ல பிள்ளைக்காக வேண்டி வாங்கி கொடுக்கலான்னு வச்சேன் அப்படின்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டாங்க. குழந்தைகளிடத்துல நீதத்தை கடைபிடி, குழந்தைகளுடைய விஷயத்துல ஒரு பிள்ளைக்கு உயர்வாக்கி இன்னொரு பிள்ளைக்கு தாழ்வாக்கிறாத, குழந்தைகளுடைய உள்ளத்துல சமநிலையை நீ விதைக்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுத்து அடுத்த பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுக்கலைன்னா பிள்ளைகளுக்கு மத்தியில வருத்தம் வருமா இல்லையா? தயவு செய்து இது செய்யாத மட்டுமில்ல, நபி என்ன சொன்னாங்க, இதை என் கையில வேற கொடுத்து செய்ய சொல்றியா? நீ செய்யக்கூடிய ஏற்றத்தாழ்வை அதை வலுப்படுத்தக்கூடிய வகையில என் கையில கொடுக்கிறியா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு மத்தியில நீதத்தோடு நடந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. மனைவிக்கு மத்தியில நீதத்தோடு நடக்கணும், சொந்தங்களுக்கு மத்தியில நீதத்தோடு நடக்கணும், உறவுகளுக்கு மத்தியில நீதத்தை கடைபிடித்தால் அல்லாஹ் நம்மகிட்ட நீதமா இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சரி, சஹாபாக்களும் சரி, நீதத்துடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. அநீதி இழைக்கப்பட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ சஹாபாக்களும் பொங்கி எழுவார்கள். ஒரு கட்டத்துல வரலாற்று செய்தியை சொல்ற, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கவர்னர். அந்த கவர்னர் ஒரு நாள் தன்னுடைய பொறுப்புல இருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாரு ஒரு ஒட்டகம் வச்சிருக்கிறார். அதே இடத்துல ஒரு கிராமத்து ஆளு அவரும் ஒரு ஒட்டகம் வச்சிருக்கிறார். ரெண்டு ஒட்டகத்துக்கு நடுவுல போட்டி. நம்ம இந்த காலத்துல காலைக்கு போட்டி விடுறாங்க, இது மாதிரி செய்யறாங்கல்ல, அது மாதிரி அப்போ ஒரு பழக்கம். ஒட்டகத்து ரெண்டையும் ஓட விடுவாங்க. யாருடைய ஒட்டகம் முன்னாடி போச்சோ அவங்களை கூப்பிட்டு கௌரவிப்பாங்க. அது அரபு நாட்டுல ஒரு பழக்கம் இருக்குது. அப்படி இந்த கிராமத்து வாசி இவருடைய ஒட்டகத்தையும் ஓட விட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனாருடைய ஒட்டகத்தையும் ஓட விட்டாங்க. ரெண்டும் ஓடிடுச்சு. ஓடுனா ஒரு கட்டத்துல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனாருடைய ஒட்டகத்தை விட இந்த கிராமவாசிய ஒட்டகம் முன்னாடி போயிருச்சு. முன்னாடி போனா
எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா அது இவருடைய ஒட்டகம் நல்ல ட்ரைனிங்கான ஒட்டகம், இதை விட கிராமவாசியுடைய ஒட்டகம் முன்னாடி போயிருச்சு அப்படின்னு எல்லாமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனார் வந்தாரு. சரியான கோபம், இத்தனை பேத்துக்கு முன்னால என் ஒட்டகம் கேவலப்படுத்திருச்சா, அந்த கிராமவாசி இளைஞரை ஓங்கி அரைஞ்சிட்டாரு. அரைஞ்சா அவர் திருப்பி எல்லாம் அடிக்கல. சில பேர் இருக்காங்களே, அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி என்ன ப்ராப்பரா செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சிருவாங்க. இந்த கிராமவாசி இருக்காரு, நேரா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போயிட்டான், ஜனாதிபதி கிட்ட. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, அவருடைய ஒட்டகத்தை என் ஒட்டகம் முந்திருச்சு, அதுக்கு நான் என்ன செய்வேன்? எல்லாத்துக்கும் முன்னால என்னைய வச்சு ஓங்கி அரைஞ்சிட்டா, இதுக்கு நீங்கதான், நீளத்துக்கு பேர் போன நீங்கதான் சரியான தீர்ப்பை கொடுக்கணும்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னரை வர சொன்னார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே வர சொன்னார். அவங்களுடைய மகனாரையும் வர சொன்னார். 2 பேரும் இங்க, இந்த பாதிக்கப்பட்ட இளைஞன் இங்க. நம்மளா என்ன செய்யிருப்போம், கொஞ்சம் விடியா சரி விடுப்பா, அந்த பையன் போய் பேசி மல்லுக்கு கிடப்போம், விடுப்பா ஏதாவது ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கேன்னு. ஆனா இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, யாரா இருந்தாலும் சரி, நீதம்னா சத்தியம்னா அநீதம் இழைத்தவன் யாராக இருந்தாலும் அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில உயர்ந்தவன், அநியாயம் செய்தவன் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில தாழ்ந்தவன். இப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனாரு ஒரு ஓரமா நிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட கிராமத்து இளைஞர் அவர் ஓரமா நிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, வா, உன்னை எப்படி அறிஞ்சானோ அதே மாதிரி அவன் கண்ணத்துல திருப்பி அறைந்தாங்க. இந்த கிராமத்து இளைஞர் போய் எல்லாரும் பார்க்கிற நேரத்துல ஓங்கி அரைஞ்சார். அரைஞ்சிட்டு வந்தவரை திருப்பி சொன்னாங்க, இவனை அரைஞ்சியில இவங்க அத்தாவையும் போய் அரைண்டு. அந்த கிராமத்து இளைஞர் பதறி போயிட்டா, ஏங்க அவர் கவர்னருங்க, அவர் ஒரு பொறுப்புல உள்ளவரு, அவரை போய் நான் எப்படிங்க அடிக்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் தகப்பன் கவர்னர்ங்கிற காரணத்தினாலதான் ஒரு சாதாரண மனிதன் மீது அநியாயம் இழைப்பதற்குண்டான தைரியம் வந்துச்சு. அந்த பதவியை இருக்கும் பொழுது அவனை அழித்தால்தான் அநியாயம் இழைக்கக்கூடிய தைரியம் எவனுக்கு வரக்கூடாது. அப்புறம் அவர் மன்னிச்சுட்டார். இவர் என்ன அடிச்சேங்க, நீங்க சொல்றது நியாயம்தான், இருந்தாலும் இவரை நான் அடிச்சுட்டேன், இவரோட எனக்கு பதம் முடிஞ்சிருச்சு, நான் அவர் அடிக்க தயாரா இல்லைன்னு கிராமவாசி ஓடி வந்துட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எந்த இடத்துல நீதம் செத்து போகுதோ அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அநியாயம் எங்க தலை தூக்கி ஆட ஆரம்பிக்கிறோ அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு நாம் தூரமாக்கப்படுவோம். பனி இஸ்ராயல்கள் எப்படி இறந்து போனாங்க? பனி இஸ்ராயல்கள்ல அல்லாஹ்வுடைய அதாபு எப்படி இறங்குச்சு? வசதியில உயர்ந்தவரா இருந்தா அவருக்கு ஒரு சட்டம், ஏழையாக இருந்தா அவருக்கு ஒரு சட்டம். ஏழையுடைய வீட்டுக்கு பாயக்கூடிய சட்டம் வசதியானவங்களுடைய கதவை கூட தட்டாது. அதனால அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அதாபை இறக்கி முழுமையாக அழித்தான் என்பது வரலாறு. அதனால இந்த உலகத்துல நீதம் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய உதவி இருக்கும். நீதம் செத்து போயிருச்சுன்னா, அநியாயம் தலைவிரித்து ஆடினால் அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு நாம் தூரமாக்கப்படுவோம் என்பது மிக முக்கியமான செய்தி. ஒரு மிக முக்கியமான வரலாற்று செய்தியோட இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய பயானை நான் நிறைவு செய்றேன். இமாம் ரஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கபாயிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபுல ஒரு செய்தியை பதிவு செய்றாங்க. இமாம் ரஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கபாயிர் என்று சொல்லக்கூடிய கிதாபுல ஒரு வரலாற்று செய்தியை பதிவு செய்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மனிதர், அந்த மனிதனுடைய ஒரு கை வெட்டப்பட்ட நிலையில இருக்குது. அந்த மனிதன் கடை வீதிகள்ல போய் கத்துறான். என்ன கத்துறானா, மன்றாணி பலா எழி மன்ன அகதா, மன்றாணி என்னை யார் பார்க்கிறீர்களோ அவர்கள்
யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள் அப்படின்னு கத்திக்கிட்டே போறான். காலையில வர்றான், கத்திக்கிட்டு போறான், மாலையில வர்றான், கத்திக்கிட்டு போறான். அப்படியே மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னங்க தால் வர்றான், என்னைய யார் பார்க்கிறீங்களோ யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க, என்னைய யார் பார்க்கிறீங்களோ யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே போறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நாள் 4 பேர் சேர்ந்து புடிச்சுட்டாங்க. வாப்பா, உன் விஷயம் தான் என்ன? கடவியிலே நீ பாட்டு கத்திக்கிட்டே போறிய, என்ன காரணத்தினால இப்படி கத்துற அப்படிங்கிறப்போ எல்லா மக்களையும் நிக்க வச்சு ஒரு சுவாரஸ்யமான வரலாற்றை சொல்றான். அந்த வரலாற்றுல அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நான் ரொம்ப திடகாத்திரமானவன், ஆரோக்கியமானவன், என்னுடைய தேகம் இருக்குதே, யாரு பார்த்தாலும் பயப்படுவாங்க. நம்ம சொல்லல பாடி ஃபில்டர்னு. உடம்பு சில பேர் பார்த்தா சட்டையை கழட்டிட்டாலும் வைங்கள, உடம்புலாம் அப்படியே கட்டுக்கட்டா இருக்கும், பார்த்தாலே ஒரு கம்பீரமா இருக்கும். நான் அப்படிப்பட்ட ஒரு திடகாத்திரமான தேகமுடையவன், என்னைய பார்த்து யாரும் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் என் பிள்ளை எல்லாம் மீன் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. ஏதாவது நல்ல சுவையான சாப்பாட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சு நான் அப்படியே புறப்பட்டு போனேன். போனா எங்கேயுமே மீன் கிடைக்கல. ஆனா ஒரே ஒரு ஆளு எலும்பும் தோலுமா உள்ளவரு கையில மீனை வச்சுக்கிட்டு நிக்கிறார். மீனை வச்சுக்கிட்டு நிக்கும் பொழுது நான் போனேன். எப்பா இந்த மீன் எவ்வளவுப்பா குடு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்லங்க இந்த மீனையும் நானு ரொம்ப கஷ்டப்பட்டு புடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன், ஏன் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்குதுங்க, அதுகளுக்கு கொடுத்து பசியாக்குறதுக்காக வேண்டிதான் இந்த மீனை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே நான் சொன்னேன், எப்பா நான் கேட்கிறேன், நான் கேட்டு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க, யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நான் உன்கிட்ட முறையா கேட்கிறேன், கொடு, இல்லைன்னா உன்கிட்ட அடிச்சு புடுங்கிறது மாதிரி இருக்கும் அப்படின்னு மிரட்டுறான். உடனே அவர், நீங்க அடிச்சாலும் சரி புடிச்சாலும் சரிங்க, இது நான் கொண்டு போகலைன்னா இன்னைக்கு ஃபுல்லா என் பிள்ளைய பசியா கிடக்கும், தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாதீங்க, என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கறதுக்காக கொண்டு போறேன் அப்படின்ன உடனே இவர் விடல. தபார் ஒரே குத்துதான், உன்னைய சாவடிச்சிருவேன் சொல்லி ஒரு அடி அடிச்சு மீனை பிடிக்கிட்டார். மீனை பிடிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த மீனை கையில கொண்டு போகும் பொழுது அந்த மீன் இவனுடைய விரலை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விரலை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவர் நினைக்கிறாரு, அடுத்த விரலுக்கு மாறுது, ஒருவர் நினைக்கிறாரு, அப்படியே மாறி 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 ஒரு கட்டத்துல 3-4 விரல்ல அங்கங்க பல்ல விழுந்துருச்சு. ஒரு வழியா டைட் பண்ணி இழுத்து அந்த மீனை கொண்டு போய் வீட்டுல கொடுத்து சமைச்சு சாப்பிடுறார். சாப்பிட்டுட்டா என்னைக்கு மீனை சாப்பிட்டாரோ அன்னையிலிருந்து உடம்பு சரியில்லை, உடம்பெல்லாம் ஒரே வலி, கையெல்லாம் ஒரே வலி. டாக்டர்கிட்ட போறாரு, மருத்துவம் செய்யறாங்க, சரியாகல. ஒரு கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர் சொல்லிட்டாரு, எப்பா இந்த 5 விரலையும் வெட்டி எடுத்தாதான் கை நிம்மதியா இருக்கு, என்ன சொல்ற, நேராக நேராக உனக்கு ஒரு வகையான வியாதி வந்து அது முத்திக்கிட்டே போகுது, என்ன இருக்கிற விரலையாவது கட் பண்ணி விட்டு மணிக்கட்டையாவது பாதுகாத்து விடுங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மணிக்கட்டு, இது வரைக்கும் வெட்டுனாத்தான் மீறி இருக்கிற கையாவது போய் வெட்டிட்டாங்க, அடுத்து வெட்டிட்டாங்க. ஒரு கட்டத்துல தோள்பட்டைக்கு வந்துருச்சு. டாக்டர் எல்லாம் சேர்ந்து வெட்டிட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்க, எப்பா நீ உலகத்துல யாருக்காவது அநியாயம் செஞ்சிருக்கிறியா, யாருக்காவது அநியாயம் செஞ்சிருக்கிறியா? ஆமாங்க, பிரச்சனையே அந்த மீனால வந்துடுறாங்க. மீன் எனக்கு வேணும்னு கேட்டேன், ஒரு பலகீனமான ஆள் இருந்தாரு, அவர்களுடைய பலத்தை பயன்படுத்தி அவர்கிட்ட இருந்து மீனை நான் புரிஞ்சிட்டு வந்துட்டேன். இல்லையா, பிரச்சனையா இருந்தா நீ போய் அவரை தேடி கண்டுபிடிச்சு அவரிடத்துல போய் மன்னிப்பு கேளு, அநியாயம் இழைக்கப்பட்டவன் கொந்தளிச்சு அல்லாவிடத்துல கேட்டுட்டான் போல, போய் தேடு அப்படின்ற உடனே நேரா போய் தேடினா நாள் கணக்கா தேடுறாரு, மாச கணக்கா தேடுறாரு. ஒரு 7-8 மாசத்துக்கு பிறகு அவரை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சா இவர் போய் சொல்றாரு, எப்பா நான் யார் தெரியுதாப்பா? தெரியலையேங்க. நல்லா ஞாபகம் வச்சு பாருப்பா,
கை இல்லாம இருக்கும்போது உனக்கு மாதிரியா தெரியுது. நான் யாருன்னா உன்ட மீன் வந்து ஒரு தடவை அநியாயமா அடிச்சு புடுங்கின என்ன ஞாபகம் இருக்கான்னு. ஆமா 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 சரியா சரிதான். அப்பா நீ ஒட்ட பத்துவா என்ன செஞ்சியோ தெரியலப்பா. இந்த பாரு விரல் கை எல்லாம் போயிருச்சுப்பா. தயவு செஞ்சு எனக்கு இதுக்கு மேலையாவது நான் உயிரோட உலகத்துல வாழணும். ஏதாவது நீ அல்லாடத்துல மண்ணி நான் உன்னைய என்ன செய்ய சொன்னாலும் தயாரா இருக்கிறேன். எப்படின்ட்டாரு, நீ என்ன செய்ய சொல்ற, உனக்கு என்ன வேலை செய்யணும், தயவு செஞ்சு நீ பத்வா நீ நினைச்சாதான் சரியாகுமா எல்லாருமே சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ என்னதான் செஞ்சப்பா அப்படிங்கிறப்போ அந்த ஏழை சொல்றாரு, ஒண்ணுமில்லைங்க, நான் நைட்டு போன வீட்டுக்கு சரியான பசி, தகப்ப மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இருந்தாரு. ஆனா மீன் வாங்கிட்டு வரலையே. என்னுடைய சின்ன சின்ன பிள்ளைகளும் பசியில நைட்டு ஃபுல்லா நேரத்துல முழிச்சு முழிச்சு தூக்க வராம ஒரு இரவெல்லாம் கஷ்டப்பட்டது. இத்தனை பேத்துக்கு முன்னால உன் பணத்தை காமிச்சு என்னை அடிச்சு புடுங்கி என் பொருளை கொண்டு போனீல, நான் ஒண்ணும் செய்யல. என் பிள்ளைய பசியில துடிக்கிறத பார்த்த உடனே அல்லாஹ்விடத்துல கையேந்திட்டேன். நான் அல்லாஹ்ட்ட சொன்னேன், யா அல்லாஹ், ஒரு பலமான ஒருத்தன் பலவீனமான என்னிடத்துல வந்து தன் பலத்தை காமிச்சுட்டான், நீ உன் பலத்தை காண்பித்து அவனுக்கு தண்டனை கொடுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா அவனுடைய பலத்தை காமிச்சதுனாலதான் இன்னைக்கு என்னை தேடி வந்துட்டேன். உன்னையப்பா பலத்தை காமிச்சதும் காமிச்சா கையே போச்சுப்பா. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மனசளவுலையும் உடம்புலவுலையும். உன்கிட்ட கோடி தடவை மன்னிப்பு கேட்கிறேன். அல்லாஹ்வுக்காக இந்த பத்வா முதல்ல வாபஸ் வாங்கு அப்படின்ற உடனே அவர் சொன்னாரு, நான் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டு உனக்கிட்ட இந்த மாதிரியான அடுத்தடுத்து பரவாம இருக்குன்னு அல்லாஹ்ட்ட கேட்டுறேன். ஆனா நீ ஒரு வார்த்தை செய்யணும். என்ன வார்த்தை? என்ன செய்யணும் சொல்லு. கேட்கறதுனா செய்வான். என்ன செய்யணும் சொல்லு. அப்பதான் சொன்னா, நீ எங்க போனாலும் சரி இந்த வார்த்தையை சொல்லணும், மன்றாணி ஃபலா யலுலிமன்ன அஹதா, மன்றாணி ஃபலா யலுலிமன்ன அஹதா. எங்க எல்லாம் நீ போறியோ அங்க எல்லாம் சொல்லணும், யாரெல்லாம் என்னை பார்க்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு படிப்பினையான வார்த்தை சொல்ற, உலகத்துல யாருக்கும் நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். உடஞ்சு போன கையோட உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் இத சொல்லிக்கிட்டே போ. இந்த வார்த்தையை கேட்டு அநியாயம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் கூட தன்னை திருந்திக் கொண்டு நீதமான முறையில சத்தியத்தின் வழியில அடுத்தவங்களுடைய பொருளாலையும் அடுத்தவங்களுடைய உறவாலையோ அடுத்தவர்களுடைய ஹக்கில கை வைக்காம உலகத்துல வாழணும் அப்படிங்கிற நிபந்தனையோடு அல்லாஹ்விடத்துல சொன்னார், யா அல்லாஹ், இவருக்கு தகுந்த தண்டனை நீ கொடுத்துட்ட, இனி தண்டனை கொடுக்காம உலகத்துல சந்தோஷமா வாழ வையே அப்படின்னு கையேந்தி கேட்டாரு. அந்த கேட்டதனுடைய பரக்கத்தினாலதான் நான் உங்களுக்கு முன்னால வந்து நிக்கிறேன்னு அத்தனை பேத்துக்கு முன்னாலேயும் இந்த செய்தியை சொன்னார். அசல்ல அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் பின்னடைவுக்கு போறான்னா அது யாருக்கோ அநியாயம் செய்திருக்கான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அநியாயம் செய்யாதீங்க. அது நாவாளையா இருந்தாலும் சரி, செயலாளையா இருந்தாலும் சரி, எந்த ரூபத்திலேயும் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். அண்ணன் தம்பியுடைய சொத்தை ஒரேதா வாயில போட்டு முழுங்கிடுறான். அத்தா அம்மாவுடைய விஷயத்துல பல நேரத்துல நியாயம் இல்ல. ஒரு தாயும் தந்தையும் ஏழையாக இருந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு 5 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி எல்லாம் பாத்துறாங்க. ஒரு தாய் தந்தை என்ற ஜோடியை 5 பேரு 7 பேர் சேர்ந்து வைக்காம அன்னை வீட்டுல 2 நாள், கால சாப்பாடு அன்னை வீட்டுல, மதிய சாப்பாடு தம்பி வீட்டுல, நைட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு போயிருமா. எல்லா சொத்தையும் புடுங்கிட்டு தாயையும் தந்தையையும் மிஸ்கீனாக அலைய வைக்கக்கூடிய உறவுகள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உலகத்துல நாம் எப்படி மற்றவர்களோடு நடக்கிறோமோ அதுபோலதான் மறுமையில் நடத்தப்படுவோம் என்ற உணர்வோடு உலகத்துல வாழணும். அந்த வாழ்க்கையை நமக்குள்ள உருவாக்கிக்கிறதுக்காகதான் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 17 சர்வதேச நீதி தினமாக கொண்டாடப்படுது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலமெல்லாம் நீதத்தோடு நம்மை வாழ வைப்பானாக. யாரும் சரி, இவர்களுக்கு அநியாயம் பண்ணிட்டாருங்க, இவரால நான் பாதிக்கப்பட்டேங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே கூடாது.
ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகி தஅவத்தல் மல்லூமி, அநீதம் இழைக்கப்பட்டவருடைய பத்வாவை விட்டு நீ உன்னை தற்காத்துக்கொள். ஏன் தெரியுமா? அநீதம் இழைக்கப்பட்டவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த திரையும் இல்ல. கையேந்தி அழுதுட்டா உன் வாழ்க்கையே போயிரும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். வாழும் காலமெல்லாம் நீதத்தோடு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அப்படி யாராவது நம்மால் பாதிக்கப்பட்டு இருந்தால், அல்லாஹ் சுய புத்தி கொடுத்திருக்கும் பொழுது, சுய ஆற்றல் கொடுத்திருக்கும் பொழுது அவங்கள சந்திச்சு அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நல்ல உறவுகளை உண்டாக்கி கொண்டு இந்த உலகத்தை விட்டு விடைபெறணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மூமின்களாக, நீதமுள்ள மக்களாக, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய உண்மையான தக்வாதாரிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. கடந்த வாழ்க்கையை விட்டுட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல பேசினாலும் சரி, செய்தாலும் சரி, நீதத்தோடு பேசி நீதத்தோடு செயல்பட்டு அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையில உலக வாழ்க்கையை கழிக்கும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.